கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாசிகள் பட்டியல் என்று சொல்லுவார்கள். காரணம், ஆண்டவரை விசுவாசித்த கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது, அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக என்னவெல்லாம் சாதித்தார்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக பட்டியலிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கடவுளை நம்முடைய சுய நீதியின் மூலமாக தேடுகின்ற மக்களாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரை தேடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த விசுவாசம் என்பது என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இங்கே அற்புதமாக இந்த 1வது வசனம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று எழுதியிருக்கிறது. நாம் நம்புகின்ற காரியம் இருக்கிறதே, அந்த நம்புகிற காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதே வண்ணமாய் காணப்படாதவைகள், நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாதவைகள் இருக்கிறதல்லவா, அந்த காணப்படாதவைகளாக அது இருந்தால் கூட அது இருக்கிறது என்று நாம் நிச்சயித்து கொள்ளுதல், அந்த நிச்சயத்தில் நாம் அப்படியே நிலைத்திருத்தல் இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரே காரணத்தினாலே அவைகளெல்லாம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு, காற்றை நாம் கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கண்களினால் பார்க்க முடியாத அந்த காற்றை உணருகின்றோம். ஆகவே அது இருக்கிறது என்கிறதான முடிவுக்குள்ளாக நாம் வருகின்றோம். இன்னும் அதிகமாய் சொல்லப்போனால் பல உணர்வுகள் மூலமாக உணருகின்றதான சுவை, ஒருவேளை ஹீட் என்று சொல்லக்கூடிய உஷ்ணம், இவையெல்லாம் நாம் கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய உணர்வுகளினாலே அதை உணர்ந்து பார்க்க முடியும். அதனுடைய தாக்கங்கள் நமக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அதே வண்ணமாகத்தான் இந்த விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்றால், என் கண்களுக்கு ஒன்று தெரியவில்லை, ஆகவே அது இல்லை என்றல்ல, என் கண்களுக்கு அது தெரியாமற் போனாலும் என் ஆவியிலே அதை நான் காண்கின்றேன், அது இருக்கிறதாகவே நான் காண்கிறேன் என்கின்ற எண்ணம் நமக்கு வருமானால் அதற்கு பெயர்தான் விசுவாசம் என்று வேதம் சொல்லி தருகிறது. அப்படி அந்த எண்ணம் உருவாகின்றதே, அந்த எண்ணத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருப்போம். அதை தான் முதற் பகுதி சொல்லுகிறது, நாம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லி. இன்றைக்கு என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் கடவுளை விசுவாசிக்கும் பொழுது கடவுள் என்னை இவ்விதமாகவெல்லாம் ஆசீர்வதிப்பார், இவ்விதமாகவெல்லாம் எனக்கு கொடுப்பார், என்னை உயர்த்துவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் குடும்பம் நன்றாயிருக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாயிருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிப்பது? ஆம், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு தீர்மானம் நம்முடைய நினைவிலே, நம்முடைய
நம்முடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். என் பிள்ளைகள் ஒரு நாளும் திசை கெட்டு போக மாட்டார்கள். காரணம் என்ன? என் பிள்ளைகள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். என் குடும்பத்தில் நன்மை உண்டாகும். காரணம் என்ன? என் குடும்பம் ஆண்டவரால் வழி நடத்தப்படுகிறது. நான் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். நான் சுகமாக இருப்பேன். காரணம், நான் நேசிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் நம்முடைய உள்ளத்தில் தீர்மானிக்கிறோமே, அந்த தீர்மானத்தில் உறுதியாக நாம் இருக்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர்தான் விசுவாசம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அப்படித்தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை அணுக வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். பல நேரங்களில் பிசாசானவன் என்ன செய்கின்றான் என்றால், இன்றைக்கு இருக்கின்றதான அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சுகவீனத்தையும் காண்பித்து, இதோ பார்த்தாயா, இதுதான் உன்னுடைய நிலைமை, நீ இந்த கடவுள் மீது நம்பிக்கையாக இருந்து அல்லது இந்த கடவுளை தேடுவதன் மூலமாய் உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது பார், நீ கடவுளுக்காக இவ்வளவு பக்தி வைராக்கியமாய் இருந்தும் கூட இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் இந்த ஆண்டவர் உனக்கு வேண்டும் என்று பிசாசானவன் இன்றைக்கு இருக்கிற அந்த யதார்த்த சூழ்நிலையை காண்பித்து இதுதான் நம்முடைய நிலைமை என்று சொல்லுகின்றார். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், இந்த நிலைமை ஒரு நாள் மாறும். ஏனென்றால் வானம் பூமி உருவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக நான் திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்ய போகிறவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆம், அப்படிப்பட்டதான நன்மைகளை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது யதார்த்தத்திற்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்திற்கும் இடையில் ஒரு பெரிய முரண் நிற்கின்றது. இங்கே பார்த்தால் வலிக்கிறது. வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாரமாக, கசப்பாக, விரக்தியாக, நமக்கு பலவிதமான குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொடுக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் மாறும், நான் சுகமாக இருப்பேன் என்ற ஆண்டவர் சொல்லி தருகிற வாக்கு தத்தங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் இந்த பக்கத்தில் இது வலிக்கிறதுனால இல்லை இல்லை, இதுதான் நான் இப்பொழுது உணர்கின்ற ஒன்று, ஆகவே இதுதான் என் வாழ்க்கை போல், ஆகவே நான் இப்படி தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக இன்றைக்கு எனக்கு வலித்து கொண்டிருக்கிறது, நான் கண்ணீரின் பாதையில் போய்கொண்டிருக்கிறேன், நிர்பந்தத்தின் பாதையில், பிரச்சனையின் பாதையில் போய்கொண்டிருக்கிறேன், உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இவையெல்லாம் மாறும். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று கடவுளுடைய வாக்கு தத்துவத்தின் மீது நாம் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது மாபெரும் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கருப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து அவன் நினைக்கவே இல்லை. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று ராணித்தரமாக விசுவாசித்தார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தையை கூட நாம் நினைவு கூறுவோம். தோமாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார், தோமாவே, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டேன். என் வாழ்க்கையை துன்புறுத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எகிப்தியன் இருக்க மாட்டான் என்று விசுவாசிங்கள். அது அப்படியே ஆகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் கிருபைகளின் நன்மைகளின் தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.